கரூர் தாவேகா மாநாட்டை பற்றி எந்த பதிவும் போடக்கூடாதுன்றதில் ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஆனால் மக்களாக நாம் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்றது இது கண்டிப்பாக எந்த ஒரு அரசியல் சார்ந்த பதிவும் கிடையாது. கூட்டம்னு ஒன்று நடக்குது அப்படின்னா அங்கே நெரிசல்னு ஒன்று வரும். அதுவும் ஸ்டார் கேண்டிடேட் வரும்போது நிச்சயமாக அது வரும். தலைவராக நாம் அந்த கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவ்வளோ பெரிய மாஸ் க்ரௌட், மக்கள் வந்து அவ்வளோ தூரம் கத்துறாங்க. ஏன்னா அவங்க தலைவரை அவங்க பார்க்கும்போது அது எல்லாமே புரியுது. ஆனால் அது சந்தோஷத்தில் ஆர்ப்பரிப்பில் வந்த கத்தா இல்லை கூட்டு நெரிசலில் வரக்கூடிய கத்தான்னு கூட மேலேருந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு தெரியும். ஆம்புலன்ஸ் வர்றது போகிறத கூட இன்றைக்கி ஒரு அரசியலாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஏன்னா எங்கேயும் ஒரு கூட்டம் நடந்தாலும் அங்கே போலீஸ், ஃபயர் இன்ஜின், ஆம்புலன்ஸ் எல்லாம் எப்பயுமே ரெடியாக இருக்கும். கூட்டத்தோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு தான் ட்ராவல் பண்ணி போய் ஆகணும். ஏன்னா அங்கே ரோடு அவ்வளோதான் இருக்குது. அந்த எண்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றதுக்காக ஆம்புலன்ஸ்காரங்க கிளம்பி போனால் வெறும் ஆம்புலன்ஸை போட்டு கூட்டத்தை கலைக்க பார்க்குறாங்க. இது ஒரு அரசியலாக மாற்றக்கூடிய ஒரு சூழல், ஒரு கேவலமான சூழல்ன்றது தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு ரொம்ப தர்மசங்கரமான ஒரு விஷயம். காலியான ஆம்புலன்ஸை விட்டு கட்சி கூட்டத்தை வந்து கலைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசமான ஒரு மனநிலைமை மக்களுக்குள்ளே உருவாக்கியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அத்தனை பேர் வந்து அடிதடிக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க அட்மிட் ஆகியிருக்கக்கூடிய சூழல் பார்க்குறோம். நான் எதை பற்றியும் குறிப்பிட விரும்பல, ரெண்டு விஷயத்தை பற்றி தான் குறிப்பிட விரும்புகிறேன். இதில் இருக்கக்கூடிய போலீஸையும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸையும் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு. மொத்த கூட்டத்தையும் சமாளிக்கிறதுக்கு போலீஸ் எங்கன்னு போலீஸ் மேலே அவ்வளோ குறை சொல்கிறாங்க. நினச்சி பாருங்கள், 3 மணிக்கு 4 மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டத்துக்கு மக்கள் 10-11 மணிக்கே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மள மாதிரி தான் போலீஸ்காரங்களும் மொத்த கூட்டத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. அங்கே ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க. ஆனால் சமாளிக்கிறதுக்கான போலீஸ் எத்தனை ஆயிரம் பேர் இறக்கினாலும் அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாதுன்னு பொதுமக்களாகி நமக்கே தெரியும். போலீஸ் அவ்வளோ தூரம் நின்று அவங்களும் சாப்பாடு தண்ணி இல்லாமல் நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு அடி வாங்கிட்டு போய் சேர்ந்தும் மறுபடியும் எத்தனை முறை பிக்கப் ட்ராப் பண்ண வந்திருக்காங்கன்றது காணொலியாக போய் நிறைய ஆம்புலன்ஸ் டிரைவர் போட்டிருக்காங்க. மக்களாகிய நாம இதில் நிறைய உயிர்கள் போயிடுச்சுங்க. இது காரணம் இவங்க பாதுகாப்பு எல்லாத்தையும் ஒரு பக்கம் விடுங்க. ஆனால் நமக்காக சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீவன்களையும் நம்ம எவ்வளோ தூரம் துன்புறுத்துறோம், எவ்வளோ தூரம் அரசியலாக்குறோம். மக்கள் மனநிலைமை இன்றைக்கி எப்படி வந்துருச்சு அப்படின்னா, எங்கள் தலைவர் வந்து அதை கெடுக்கிறதுக்காக கரண்ட் கட் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் விடுறாங்க, வெறும் ஆம்புலன்ஸ் விடுறாங்கன்னு மக்கள் மனசே இன்றைக்கி எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, கரண்ட் கட் பண்ணுறது அவ்வளோ தப்பாக பேசியிருக்காங்க. ஜென்ரேட்டர் ரூம்குள்ளே அத்தனை 100 பேர் போய் நிற்கிறாங்க. யங்ஸ்டர்ஸு குழந்தைங்களோட போய் பொம்பளைங்க நிற்கிறாங்க. அவங்க உயிருக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? செப்டிக் டேங்க்குள்ளே விடுறாங்க, ஜென்ரேட்டரில் போய் மோதுறாங்க, ஆம்புலன்ஸ்காரங்க கிட்ட போய் சண்டை போடுறாங்க. போலீஸ்காரங்க அவ்வளோ பேர் வந்து போலீஸ்காரங்க எத்தனை பேர் அடிபட்டாங்கன்னு எத்தனை நியூஸ் சேனல் கவர் பண்ணிச்சு? எந்த அரசியல் கட்சிக்காகவும் பேசல. மக்களுடைய மனநிலைமை நம்ம வீட்டில் இருந்து பார்த்தோன்னா 4-5 டிவியை வச்சு நம்மளால் எல்லா தலைவர்களையும் பார்க்க முடியும். நேரில் தான் போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் சஃபகேட் ஆகி ஏன் போகணும்னு தெரியாமல் மிதிப்பட்டு எத்தனை பச்சை குழந்தைங்க இறந்து போச்சு. எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் மக்கள் மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, தலைவருக்காக என்ன வேணால் சொல்லுவேன். ஒரு வயசு பச்சை குழந்தைய பேர்